மூன்றாவதாக ஒரு கட்சி வந்ததனால் 2 திராவிட கட்சிகளுக்கும் மாறி மாறி ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்க அங்கேருந்து இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. எல்லா சமுதாயத்திலிருந்து மாறி ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் சில பேர் திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் இருந்தவங்க தான் எல்லாம் அந்த பக்கம் மாறி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஏன் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு அரசியல் முக்கியத்துவம் கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற காழ்ப்புணர்ச்சி கொண்ட கும்பல் அதை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறது. திருமாவளவனால தான் அந்த திமுக கூட்டணி ஜெயிச்சதுன்னு ஒரு நேரேஷன் இருந்துச்சு. தொடர் வெற்றி கிடைச்சிட்டே வந்துச்சு 3 முறை. அதுக்கெல்லாம் 2016க்கு பிறகு திமுக 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இடையிலே வந்த உள்ளாட்சி தேர்தல், இதில் தொடர் வெற்றி சந்தித்த நிலையில் பொதுமக்கள் மத்தியில் ஒரு கருத்துருவாக்கம் எழுந்தது. என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் தலித் மக்கள் இந்த அணியை வெகுவாக ஆதரிக்கிறார்கள், அதனால் இந்த வெற்றி. இதை உடைக்கணுங்கிறதுக்காகவே இதெல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு. திருமாவளவன் இருந்த ஓட்டெல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு. அதனால தான் திமுக கூட்டணி தோற்றுது அப்படின்னு ஒரு தவறான கருத்தை திட்டமிட்டு பரப்புகிறார்கள். ஒரு தொகுதியில் விசிக இருந்ததுனால 400க்கு 350 ஓட்டு விழுந்த காலம் இருக்குது. அந்த 350 என்பது இப்போ 250 ஆயிருக்கலாம். ஆனால் எஸ்சி அல்லாத தொகுதியில், எஸ்சி அல்லாத மக்கள் வாழக்கூடிய வாக்கு வங்கிகளில் 400 ஓட்டு இருக்குன்னா 100 ஓட்டு தான் வாங்கினாங்க. அவங்களுக்கு இப்போ அது 30 ஓட்டாக குறைஞ்சி போச்சு, அல்லது 20 ஓட்டாக குறைஞ்சி போச்சு. அதை யாரும் பேசுறதில்லை. 0 கூட இருந்திருக்கு. இப்போ ஸ்ரீரங்கத்தில் ஒரு பூத்தில் வெறும் 5 ஓட்டு தான் டிஎம்கே வேட்பாளர் கிடைச்சிருக்கு. அது எஸ்சி பூத்தே கிடையாது. அப்போ இதுக்கு முன்னாடி அந்த பூத்தில் திமுகவுக்கு எவ்வளோ ஓட்டு கிடைச்சிது, ஏன் இப்போ 5 ஓட்டு கிடைச்சிது? அவங்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டாங்க?